திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட கொண்டு வரப்படுறார். நிரூபணம் ஆயிடுச்சு. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தண்டனை கொடுக்கிறதுக்கு உத்தரவிடுறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஹலீஃபா அவர்களே, இப்போதுதான் நான் முத திருடுறேன், மன்னிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக நீ முதல் முறை திருடக்கூடியவனாக இருக்க மாட்டாய் என்பதாக சொன்னார். அப்ப அவர் கேட்டாரு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே நான் திருடுனேன் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீ முதல் முறை திருடி இருந்தால் அல்லாஹ் உன்னை காட்டி கொடுத்திருக்க மாட்டான் என்பதாக சொன்னார். பல தடவை திருடுறதுனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உன்னுடைய திருட்டை, உன்னுடைய கேவலமான காரியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். முதல் முறை செய்யக்கூடிய தவறை அல்லாஹ் மறைக்கவே செய்வான் என்பதாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி தண்டனை நிறைவேற்ற சொல்லிட்டாங்க. கையை வெட்டியாச்சு. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. போய் அவங்க கிட்ட கேட்டாங்க, நீ திருநத்துக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அதனால நீ இப்ப எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லுங்க, நீ திருநீ இது எத்தனாவது திருட்டு அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு, 21வது திருட்டு என்பதாக சொன்னார். ஸதக உமர், ஸதக உமர், உமர் உண்மையை சொன்னார், உமர் உண்மையை சொன்னார் என்பதாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், இன்னைக்கு நாம செய்யக்கூடிய தவறுகளும் குற்றங்களும் வெளிப்படாமல் இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு நாம ஒருத்தவங்க பாத்துக்கிறோம். இல்லைன்னு சொல்லி சொன்னா இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி உறவுகள் எல்லாம் உடைந்து நம்முடைய நட்புகள் எல்லாம் சிதறி போயிருக்கும். இப்ப அல்லாஹ்வுடைய குணம் என்ன தெரியுமா? மறைப்பது. நாம் செய்யக்கூடிய தவறு